தருமபுரி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் நேற்றிரவு கனமழை பெய்தது. மதுரை மாநகரில் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான திருவாலங்காடு, ஆர்கேபேட்டை, பள்ளிப்பட்டு, கேஜி கண்டிகை, பொதுற்றூர்பேட்டை ஆகிய பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் திருத்தணி நகரில் பல்வேறு பகுதிகளில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து சாலையில் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான சேவூர், குன்னத்தூர், கீழ்நகர், மேல்நகர், ஐயம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய கனமழைக்கு வெளுத்து வாங்கியது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் 1/2 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது. இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. விழுப்புரம் மாவட்டத்தில் 3வது நாளாக நேற்றிரவு 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த இடியுடன் கனமழை கொட்டியது. விழுப்புரம், கோலியனூர், வளவனூர், பனங்குப்பம், சகாதேவன்பேட்டை, முண்டியம்பாக்கம், பனையபுரம், விக்கிரவாண்டி, காணை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. தருமபுரி மாவட்டம் ஆரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, மொரப்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. இதனால் மானாவாரி பயிர் செய்யும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மதுரை மாநகரில் அண்ணா நகர், ஆட்சியர் அலுவலகம், கோரிப்பாளையம், மாட்டுத்தாவணி, சிம்மக்கல், கோமதிபுரம், அனுப்பநாடி, ஆரப்பாளையம், திருப்பரங்குன்றம், பழங்காநத்தம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடி, மின்னல், காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் முக்கிய போக்குவரத்து சந்திப்புகள் மற்றும் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான முருகமலை, கும்பக்கரை, சோத்துப்பாறை, வடுகப்பட்டி, மேல்மங்கலம், கள்ளிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான சாரல் மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.